வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. சீனா அதிரடியான பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறது. அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றது. இலங்கையின் ஜனாதிபதி சீனாவின் ஜனாதிபதியோடு கலந்து பேச்சுவார்த்தை நடத்தியதின் பின்னணியில் என்ன முடிவுகள் எட்டப்பட்டது என்பதை மையப்படுத்தி இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய ஒரு நகர்வை எடுப்பதற்கான ஒரு களத்தை சீனா எடுத்துவிட்டது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இலங்கையின் ஜனாதிபதி சீனாவிற்கு செல்கிறார் என்கின்ற பொழுது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை பரவலாக பேசப்பட்டது. அது சார்ந்த கருத்துகள் பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டது. காரணம், சீனாவை சார்ந்தவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியோட வருகையை அவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள் என்பது அவர்கள் சொல்லிய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்பொழுது ஒரு பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் ஜனாதிபதி இப்பொழுது இலங்கைக்கு திரும்புவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கின்றது. இங்கு இவர்கள் இருவரும், அதாவது சீனாவின் அதிபரும் இலங்கையின் அதிபரும் அமர்ந்து பேசிய விடயங்கள் என்னென்ன, எதனை மையப்படுத்திய கருத்துகளுக்கு அவர்கள் முதன்மை கொடுத்திருக்கின்றார்கள், அதன் அடிப்படையில் தமிழ் சமூகத்திற்கு என்ன கிடைக்க இருக்கிறது, இவைகளை குறித்த ஒரு தெளிவான விடயங்களைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தமட்டில் மீன்பிடி தொழில் ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கின்றது. எப்படி கடல் பண்ணை என்கின்ற அந்த பண்ணை நியமிக்கக்கூடிய விடயங்கள் ஒரு முதன்மையான களத்தில் இருக்கின்றதோ, அதுபோல மீன்பிடி தொழில் அங்கு ஒரு பிரபலமான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிநவீன படகுகளை கொண்டு வந்து அவர்கள் இலங்கையின் எல்லை பகுதிகளில் மீன்பிடித்து கொண்டு செல்வதால் அங்கு இருக்கக்கூடிய சிறு படகுகளை வைத்து மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்கு அவர்கள் போராடக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய சுமார் 135 மீனவ சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்திய மீனவர்களுக்கு எதிரான களங்களை எடுத்துக்கொண்டு போராடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது சீனா அந்த மீனவ விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சிறு படகுகளை வைத்து மீன்பிடிக்க போறவர்களுக்கு உதவி செய்வதற்காக சுமார் 35.7 மில்லியன் யுவான்கள் கொடுப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிறு படகுகளை வைத்து மீன்பிடிக்கக்கூடியவர்களுக்கு வலை, அவர்களுக்கான உதவி பொருட்கள், அவர்கள் படகுகளை மேம்படுத்துவதற்கான களம், அவர்கள் ஏதாவது சிக்கலில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உதவுவதற்கான களம் என்கின்ற பல விடயங்களை மையப்படுத்தி 35.7 மில்லியன் யுவான்களை கொடுத்து உதவி செய்வதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தி அதிலே வருகின்றது. அப்படி என்றால் வடக்கு கிழக்கு பகுதிக்கு ஒரு பிரதான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது சீனா என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பலர் குறிப்பிட்டது போல சீனா கண்டிப்பாக இலங்கையின் ஜனாதிபதி அங்கு விஜயம் செய்கின்ற பொழுது பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு அனுப்பிவிடும் என்ற கருத்து பரவலாகவே பேசப்பட்டது. ஏறக்குறைய தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சீனா பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டிருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதற்கான ஒரு பிரம்மாண்ட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அந்த சீனோபெக் என்கின்ற நிறுவனத்தோடு இலங்கை நிறுவனமும் இணைந்து, அதாவது இலங்கையின் அரசும் இணைந்து இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அவர்கள் வடிவமைத்து செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய அம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவின் கையில் இருக்கின்றது. கொழும்பு துறைமுக நகரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமும் உருவாக்கப்படுகிறது என்கின்ற விடயம் இப்பொழுது கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. அதுபோல சீனாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் இலங்கையின் சுற்றுலா விடயத்தை முதன்மைப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளை வடிவமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை மையப்படுத்தி
ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகப்படுத்துவதற்கான களத்தை சீனா எடுத்து அதை விளம்பரம் செய்வதற்கான களங்களை கொண்டு வரும் என்பதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம். அப்படி என்றால் சீனா அரசு சார்ந்த பல விடயங்களில் ஊருடுவி அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல சீனாவினால் ஏற்படுத்தப்படுகின்ற சுங்க கட்டுப்பாட்டு விடயங்கள், இந்த சுங்க கட்டுப்பாட்டு விடயங்களின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கோழி போன்ற பொருட்களுக்கு வரி விதிப்பு விடயங்களில் ஒரு சலுகைகள் கொடுக்கக்கூடிய களத்தை சீனா எடுக்கும் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அப்படி என்றால் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பொருட்களுக்கான களங்கள் வேகம் கொள்வதற்கான ஒரு சூழலை அது அடையும் என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது. அதுபோல கோழி போன்ற விடயங்கள் பெருவாரியான விற்பனை களத்தை எட்டுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல வெகுஜன ஊடகங்கள், இந்த வெகுஜன ஊடகங்கள் அனைத்துமே இலங்கையின் சுகாதாரம் மையப்படுத்திய விடயங்கள், இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மையப்படுத்திய விடயங்கள், அதுபோல இலங்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கான களங்கள், இவைகளை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து அதை மையப்படுத்திய செயல் வடிவங்களை உருவாக்குவதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு புரிந்துணர்வும் எழுதப்பட்டிருக்கின்றது. அதுபோல இலங்கையின் மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய இன்னும் பல செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையின் அரசு சார்ந்த விடயங்களில் சீனாவின் கையீடு சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் அது சென்றுவிடும் என்கின்ற விடயம் பதிவாகி இருக்கின்றது. இதைத்தான் இப்பொழுது பல அரசியல் விமர்சகர்கள் பயத்தோடு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்தியா தனக்கு கிடைத்த பல பொன்னான வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கின்றது. சீனா இலங்கையின் அதிபரை அழைத்து தன் பக்கத்திற்கு அவரை கொண்டு செல்வதற்கான அனைத்து விடயங்களையும் மிக தெளிவாக அமர்ந்து பேசி அதற்கான ஒப்பந்தங்களை கைசாத்திட்டு அனுப்பியிருக்கிறது. குறுகிய காலத்தில், அதாவது அனுரா அவர்களுடைய பயணம் தொடரக்கூடிய இந்த இலங்கை மண்ணில் தொடர்ச்சியாக சீனாவின் வலு பெறக்கூடிய ஒரு வலிமைதான் இருக்கும் என்பதைத்தான் பலர் குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் கடல் தொழிலாளர்களுக்கு சீனா உதவி செய்வதற்கு தயாராகிவிட்டது என்கின்ற செய்தி தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. இந்தியா பல வல்லரசு நாடுகளோடு தன்னை கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வங்காளதேசம், இலங்கை போன்ற இந்த இரு நாடுகளிடம் ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பதிவு. நன்றியுடன் இன்பா.